சரி, ரைட்டு. ஆனா இருக்கவே கஷ்டமான 2 தொகுதி, குளத்தூர், வெள்ளிவாக்கம். வெள்ளிவாக்கத்துல லாட்டரியில மட்டுமே 500 கோடி சம்பாதிச்ச ஒரு மனிதர் இங்க நின்னாரு, ஆதவர்ஜுன். அதே போல அது என்ன ஒரு இங்க மீனா யார் நின்னது? ஆதவர்ஜுன். அடுத்த தொகுதியில நம்ம பெரிய தளபதி அவர் நின்னாரு. அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து எலெக்ஷனுக்கு கரெக்டா எனக்கு தெரிஞ்சு 2 வாரத்துக்கு முன்னால ஒரு பொறுப்பு போட்டாங்க. அந்த நேரத்துல உண்மையிலே ஒரு வீரத்துடன் இந்த இடத்துல இருந்து 10% 14% வாக்குகள்னாலும் எந்த நேரத்திலும் புறமுதுகு காட்டாமல் நின்று இந்த தேர்தலை சந்திச்சு அங்க 19,000 ஓட்டு 18,000 ஓட்டு வாங்கின மனிதன் அந்த மனிதன். ஆனால் அவர் கூப்பிட்டாரு, நான் வந்தேன். வேற எதுவும் எனக்கு காரணம் கிடையாது. எடப்பாடியார்ட்ட கேட்டேன். எடப்பாடியார் வந்து எல்லா தொகுதிகளுக்குமே போகணும், போய் நீங்க பேசணும்னு சொன்னாங்க. உங்களுக்கு தெரியும், நான் கட்சிக்குள்ள வந்தது 2013 தான். 13 வருஷம் தான் ஆச்சு நான் கட்சிக்குள்ள வந்து. அம்மா அவர்களால் அழைக்கப்பட்டு இந்த கட்சிக்குள்ள வந்து ஒரு சிலரில் ஒருத்தனான இதா இருக்கிற அயனாவரத்துல பள்ளிக்கூடம் நடத்திட்டு இருந்தேன். இந்த இருக்கிற அண்ணா நகர்ல ஒரு மனிதவள மேம்பாட்டு நிறுவனம் நடத்துறேன். ஓகே, மனிதவள மேம்பாட்டு நிறுவனம் இந்த வேலை வாய்ப்பு நிறுவனம். வாழ்க்கையில ஒரு 5 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்கிறேன், ஒரு காசு வாங்காம. அதான் என்னோட அடையாளம். அதை வச்சுதான் அம்மா வந்து என்ன பொறுப்பு கொடுத்து உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கழகத்துல சீட்டு கொடுத்து ஆவடியில ஜெயிக்க வச்சாங்க. அதே ஆவடியில அதுக்கப்புறமும் சீட் கிடைச்சது. ஆனா அந்த 5 ஆண்டுகள்ல எனக்கு எண்ண முடியாத அளவுக்கு வாய்ப்புகள் இந்த கழகத்துல தரப்பட்டது. பள்ளி கல்வி அமைச்சர், ஆர்ட் அண்ட் கல்ச்சர், யூத் அண்ட் ஸ்போர்ட்ஸ், மியூசியம்ஸ் அண்ட் ஆர்கியாலஜி இருக்கிற அமைச்சர்களே 35,000 கோடிக்கு பட்ஜெட் இருந்த அமைச்சர் என்ன வந்து அழகு பார்த்தாங்க அம்மா வந்து. ஓகே, அது மாதிரி வந்து இருந்தது நிஜம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், அம்மா மறைவுக்கு அப்புறம் சில துறைகள் எனக்கு தரப்பட்டது. 5 வருஷம் அமைச்சரா இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஆனா என்னுடைய அடிப்படை அடையாளம் வந்து ஏதோ ஒரு வகையில சமுதாயத்துல நல்லது செஞ்சுட்டே இருக்கிறேன். இங்க வந்தப்ப கூட பக்கத்துல இந்த மண்டபத்து ஓனரை பார்த்தோம். அவர் வந்து அன்னைக்கு இது பண்ணீங்க, அன்னைக்கு இது நல்லது பண்ணீங்க அப்படின்னு 4 விஷயங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு இந்த வெள்ளிவாக்கம் தொகுதிக்குள்ள. அதனால வெள்ளிவாக்கத்துல முதல்ல இந்த பகுதி மீட்டிங் போடுன்னு சொன்னோடனே கூட வந்து இருக்கணும், எல்லாரையும் மீட் பண்ணணும் அப்படின்ற ஆர்வத்துல தான் வந்தேன். என்னுடைய எண்ணம் வந்து 1/2 மணி நேரம் பேசுறேன்னா அது 1/4 மணி நேரம் யாரு என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது. ஓகே, மேடையில் உட்கார்ந்து இருக்கிற 20 பேரு யாரு, அவங்க என்ன செய்யறாங்க, அதே போல கீழே இருக்கிற பெரியவர்கள் நீங்க யாரு, கட்சிக்கு என்ன செஞ்சிருக்கிறீங்க, ஏன் வந்து நீங்க எங்க மேல வரக்கூடாது, அடுத்த 3 வருஷத்துல உள்ளாட்சி வருதுன்னா இங்க 2 வார்டு உங்களுக்கு இருக்கு. இந்த 2 வார்டுலையும் எப்படி வந்து உள்ளாட்சியில நம்ம கவுன்சிலரை ஜெயிக்க வைக்கிறது, அதுக்கு என்ன செய்யணும். அதே போல 3 வருஷத்துல அடுத்து பாராளுமன்ற தேர்தல் வந்துடும். அந்த பாராளுமன்ற தேர்தல் உங்களுக்கு தெரியும், புரசவாக்கம் ஒரு காலகட்டத்துல, நம்ம இந்த வெள்ளிவாக்கம் வந்து ஒரு காலகட்டத்துல 2011 தொகுதி சீரமைப்பு அமைத்த பொழுது முதல்ல ஏடிஎம்கே ஜெயிச்ச இடம் 2011 நல்ல வித்தியாசத்துல நம்ம ஜெயிச்சோம் இந்த தொகுதி சீரமைக்கப்பட்டு வந்த பொழுது. ஓகே, 15 வருஷம் தான், ரொம்ப முன்னாலதான் கிடையாது. ஓகே, 15 வருஷத்துக்கு முன்னால நம்ம ஜெயிச்ச தொகுதி. அந்த தொகுதி வந்து மீண்டும் மீட்டெடுக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும், அது யாரா இருந்தாலும் அதை செய்ய முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஓகே, அதுக்கு வந்து மாவட்ட செயலாளருக்கு உதவியா இருக்கிறதுக்கு என்னால இயன்ற எல்லா பணியும் ஆக்கணும்னு நினைக்கிறேன். அதனால தான் எனக்கு வந்தது காரணம். ஓகே, அவர் சொன்ன மாதிரி டேட்டா வச்சு பேசுறது இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. அதான் வந்து இங்க இருக்கிறவங்க அரசு பொறுப்பு, கவுன்சிலரோ இல்ல வந்து எம்எல்ஏவோ இல்ல எம்பியோ இங்க இருக்கிறவங்களை இங்க வில்லிவாக்கத்துல ஜெயிக்க வைக்கணும். அதுக்கு ஒரு 3 வருஷம் வேணும். எடுத்த எலெக்ஷன் 3 வருஷத்துல வந்துடும். நம்ம பார்லிமெண்ட் எலெக்ஷனோட சட்டமன்ற எலெக்ஷன் வந்துடும். இன்னைக்கு பில் மூவ் பண்ணிட்டாங்க. அதனால கண்டிப்பா வந்து அந்த வாய்ப்பு 90% அந்த வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்புறேன். அப்படிங்கிறப்போ இன்னைக்கு நாம அடைந்த நிலையை மாற்றுவதற்கு நமக்கு 3 ஆண்டுகளே வாய்ப்பு கிடைக்கும். அந்த உள்ளாட்சியும் வந்து ரொம்ப டிலேயெல்லாம் ஆகாது. அவங்க ஏற்கிறதுக்கு முன்னால வச்சாகணும். எல்லாத்தையும் ஒன்னா வச்சா கூட ஏற்கிறதுக்கு முன்னால வச்சாகணும். மோஸ்ட்லி நேரடி தேர்தலா இருக்கும். மேயர் தேர்தல் நேரடி தேர்தலா இருக்கும்னு நான் கேள்விப்படுறேன். அப்படிங்கிறப்போ இங்கிருந்தே கூட ஒரு மேயர் வேட்பாளர் எழுந்து வரலாம். உங்கள ஒரு நவம்பர் சர்க்கிள் கொடுத்தாலும் அவங்க 3ஐயும் ஒன்னா சேர்த்து வைக்கலாம் சொல்றாங்க. அப்படிங்கிறப்போ ஏப்ரலுக்குள்ள நமக்கு ஒரு 9 மாசம் இருக்கு உழைக்கிறதுக்கு. இந்த இடத்துல வந்து நம்ம கவுன்சிலரை உருவாக்கத்துக்கு கொண்டு வர்றதுக்கு அது யாரு என்ன இதெல்லாம் அவங்க மாவட்ட செயலாளர் பார்த்துக்குவாரு. ஆனா என்னுடைய பணி என்னன்னா
நான் வந்து சென்னைக்கு வந்து இன்னைக்கு கூட ஒரு 1990 வந்தேன். ஓகே, கிட்டத்தட்ட 36 வருஷம் இந்த வில்லிவாக்கத்திலேயே அண்ணா நகர்ல சுத்தி வந்திருக்கேன். ஓகே, அதனால அந்த உறவுகள் எல்லாத்தையும் குறிப்பா இளைஞர்களை வந்து நம்ம கொண்டு வரணும் கட்சிக்குள்ள. ஓகே, அவர் 8 விஷயங்கள் சொன்னார். உங்க மாவட்ட செயலாளர் எவ்வளவு பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. அந்த 8 விஷயங்கள்ல கூட 2 விஷயங்களை சேர்த்துக்கோங்க. ஒண்ணு வந்து உங்களுக்கு தெரியும், ஒரு காலகட்டத்துல